அவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். தற்பொழுது கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாள மக்கள் திரும்பவும் தாங்கள் ஒரு முட்டாள்கள் தான் என்று, அதுவும் படித்த முட்டாள்கள் தான் என்று நிரூபணம் செய்திருக்கிறார்கள். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்கட் திருடின ஒரு நபரை அடிச்சே கொன்னாங்க. பசிக்கு, அதாவது சக மனிதன் பசிக்கு உணவு இல்லாத பொழுது அதை திருடி இருக்கான். அவனுடைய ஏழ்மை நிலை, அவனுடைய தோற்றம் இதெல்லாம் பார்த்து கூட இவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் எந்த மாதிரி மோகத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம், இப்போ சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் மோகம் கொண்ட ஒரு இளம் பெண் ஒரு ரீல்ஸில் ஒரு நபரை தவறாக சித்தரித்து போடுறாங்க. உடனே அந்த ரீல்ஸை அந்த கேரளா மக்கள் பல மில்லியன் கணக்கில் பார்த்து அதை பரப்பி விட்டுட்டாங்க. இந்த அவமானம் தாங்க மாட்டாமல் அந்த நபர் இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டார். மக்களே, இந்த மக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் நல்ல செய்தியை பரப்புங்க, தப்பில்லை. அந்த நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கவே மாட்டேன்றோம். ஒரு நல்லவனை பற்றி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கவே மாட்டேன்றோம். இது ஏன்னு தெரியல. இந்த சமுதாயத்தின் சீர்கேடா இல்லை இந்த சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட சாபமானு தெரியலை. இந்த கேரள மக்கள் திரும்ப திரும்ப படித்த முட்டாள்கள் என்று நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஐயா, மலையாள மக்களே, உங்களுடைய அறிவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம், தீர்மானம் பண்ணுற ஒரு அறிவு உங்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்ககிட்ட கனிம வளம், சரிங்களா, எல்லாத்தையும் திருடி திருடி திங்கிறீங்கல்ல. எங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவை, தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவை கொஞ்சம் சுரண்டி தின்னுங்க. கனிம வளத்தை மட்டும் சுரண்டி திங்காதீங்க. எங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவையும் கொஞ்சம் சுரண்டி தின்னுங்க. அப்போவாது உங்களுக்குலாம் நல்ல புத்தி வருதான்னு பார்க்கலாம். திரும்ப திரும்ப முட்டாள்தனம் பண்ணி ஒவ்வொருத்தராக கொண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கொலையாளிகள். நீங்கள் மலையாளிகள் இல்லை, கொலையாளிகள்.